உண்மையிலே பல ஆளுமைகள், பல சாதனையாளர்கள், அதே போல் உலக தலைவர்கள், உலகம் போற்றுகின்ற மாமனிதர்கள் என்று ஏராளமான பேர்களை நாங்கள் முன்னுதாரணமாக மாணவர்களுக்கு எடுத்துரைப்பது வழக்கம் பழக்கம். அந்த அடிப்படையிலே பல சாதனையாளர்களுடைய சாதனைக்கு பின்னால் இலைமறை காயாய் நின்ற பலருடைய வாழ்க்கை சரித்திரங்கள் இன்று வாசிக்கப்படாத புத்தகங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த பாடசாலையினுடைய அதிபராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற ஒரு பெண் ஆளுமை இன்று எமது வளையத்திலே பேசுகின்ற ஒரு சிறந்த பாடசாலையாக மாற்றி இருக்கிறார் என்றால் இறைவன் கொடுத்த வரம், அவருடைய அந்த முயற்சி. அத்துணை முயற்சிக்கும் ஒருவருடைய உரம் மிகப்பெரிய பலமாக இருந்திருக்கிறது. அதை நம்மால் மறக்க முடியாது. அவர் யார் என்றால் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான பேர் இருக்கிறீங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு பின்னால் இருந்து கொண்டு இலைமறை காயா நின்று கொண்டு உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் அவருடைய சாதனைகளையும் அவருடைய முயற்சிகளையும் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ பெற்றோர்கள் இன்றைய தினம் இந்த மேடைக்கு முன்னால் அமர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அது யாருக்கு தெரிந்திருக்கிறதோ தெரியாதோ, நான் அதை நன்றாக அறிந்திருக்கிறேன். ஏனென்றால் நிறைய மாணவர்கள், நிறைய சாதனையாளர்கள், நிறைய தலைவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்துக்கு பின்னாலே ஒரு எழுதப்படாத பக்கம் இருக்கிறது என்றால் அது வேற யாரும் இல்லை, அவர்களுடைய அன்பான பெற்றோர்கள். பல தியாகங்களுக்கு மத்தியில் அவர்களை உருவாக்கி இருக்கின்றார்கள், சிதைத்திருக்கின்றார்கள், அவருடைய வரைந்திருக்கிறார்கள் என்றால் அவருடைய மகத்தான சேவை இன்று கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தமதனிய அல் ஹிஜ்ரா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தினுடைய 75வது வருட பவள விழா நிகழ்வு இன்றைய தினம் மழை பெய்து கொண்டிருந்தாலும் கூட அந்த மழையை மாலையாக ஏற்று இந்த விழாவை சிறப்பாக மாற்றிக் கொண்டிருக்கின்ற இந்த கல்லூரியினுடைய முதல்வி, கௌரவத்துக்குரிய அதிபர், ஒரு எழுத்தாளர், இயக்குனர் என்ற பல திறமைகளை கொண்டிருக்கக்கூடிய அன்பான ஆசிரியை MSF ஷிஃபானா மேடம் அவர்களுடைய அன்பு தந்தையை கௌரவிக்கின்ற ஒரு அருமையான நிகழ்வுக்கு நாங்கள் அணிவித்து செல்ல காத்துக் கொண்டிருக்கின்றோம். என்றால் ஈன்ற பொழுதின் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற வசனங்களுக்கு அமைவாக ஒரு பெற்றோர், ஒரு தாய் தன் பிள்ளையின் சாதனையை கண்டதற்கு பின்னால் படுகின்ற ஆனந்தத்தை அவள் பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது அவள் படுகின்ற வேதனையை மறந்து விடுகிறாள். இதுதான் இந்த தருணம். எனவே இந்த பாடசாலையினுடைய அதிபர் MSF ஷிஃபானா மேடம் அவர்கள் இந்த தூரம் ஒரு சிங்க பெண்ணாக இந்த பாடசாலையினுடைய அதிபராக இந்த பாடசாலையை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் என்றால் அவரை வளர்த்தெடுத்த, அவரை உரமூட்டிய அன்பு தந்தை இந்த மேடையிலே ஒரு மனிதனாக மேடையிலே வீற்றிருக்கின்றார். இவரை கௌரவிக்கின்ற ஒரு அற்புதமான தருணம் இப்போது இடம்பெற காத்திருக்கிறது. உங்கள் அனைவருடைய அரங்கம் நிறைந்த அன்பு கரகோஷங்களை கொடுத்து உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இதுபோல ஒவ்வொரு சாதனையாளருடைய வாழ்க்கைக்கு பின்னாலும் இருக்கக்கூடியவர்கள் யார் என்றால் உங்களுடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அவர்களை கட்டாயம் நீங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும், மறந்து விடாதீர்கள். அவருடைய அந்த முயற்சி, அவர்களிடுகின்ற உரம் தான் இன்று நீங்கள் மரமாக மாறி நிழல் கொடுக்கின்ற ஒரு விருட்சகமாக மாறியிருக்கிறீர்கள். இது அன்புக்குரிய பெற்றோர், இவருடைய தந்தையை கௌரவிக்கின்ற நிகழ்வுக்கு என்னுடைய மேடம் ஷிஃபான் அவர்கள் இந்த மேடையில் ஏதோ காத்திருக்கின்றார். நான் உண்மையிலே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறேன். உண்மையிலே நான் ஒரு சொன்னது மாதிரி ஒரு சிறந்த கல்வி கற்ற ஒரு பெண்ணாக இந்த இடத்துல இருக்கிறதுக்கு முதற் காரணம் என்னுடைய தந்தை. என்னுடைய தந்தையின் தொழில் சமைப்பது. அவர் நெருப்பில் வெந்து எங்களை உருவாக்கியவர். அதே போன்று என்னுடைய தாயும் கடந்த 2 மாதங்களுக்கு முன் என்னுடைய தாய் இறந்தாலும் இன்று வரையும் என்னுடைய தாய் தந்தை நான் எந்த அளவு என்ன விடயத்தை சொன்னாலும், எந்த அளவுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னாலும் எனக்கு எதற்கும் மறுப்பு தெரிவித்ததில்லை. நான் இன்று வரை கற்றுக்கொண்டிருக்கிறேன். அந்த கற்றுக்கொண்டிருக்கின்ற பின்னணியில் என்னுடைய தாய் தகப்பன், என்னுடைய இந்த பண்புகள், என்னுடைய செயற்பாடுகள் அத்தனையும் என்னுடைய தாய் தகப்பனிடமிருந்து வந்தது என்பதை நான் இந்த இடத்தில் மகிழ்ச்சியுடன் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த ஒரு வாய்ப்பு இனி வரும் காலங்களில் சில வேளை கிடைக்கலாம், கிடைக்காமலும் இருக்கலாம். அந்த அடிப்படையில் என்னை பெற்று வளர்த்த என்னுடைய பெற்றோருக்கு இது நான் செலுத்துகின்ற நன்றி கடன் ஆகாது. ஆனாலும் என்னுடைய மன சந்தோஷத்துக்காக இன்று என்னுடைய தாயும் தந்தையுமாக இருக்கின்ற என்னுடைய தந்தையை நான் கௌரவிக்க வேண்டும் என்று விரும்பினேன். அதை இப்போது நான் செய்யலாம் என்று நினைக்கிறேன். உண்மையிலே தன்னை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய அந்த முத்திரையை வெளியிடுகின்ற ஒரு நிகழ்வாக தன்னுடைய தந்தை தனக்கு கொடுத்த அந்த கல்வியை இன்று ஏனைய மாணவர்களுக்கு பயணத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். கல்லூரி
கல்வி கௌரவத்துக்குரிய அதிபர் MSF ஷிஃபானா மேடம் அவர்கள் அவருடைய அருமையான கருத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார். இந்த பொழுதில் விருதுவக்கும் தன்பானை சான்றோன் எனக்கேற்ற தாய் என்ற அந்த வசனங்களுக்கு அமைவாக தன்னுடைய தந்தை நெருப்பிலே வந்தாலும் தன் பிள்ளையை விடாமல் இன்று பல மாணவருடைய அறிவு கண் திறப்பதற்கு மிகப்பெரிய உரமாய் மாறிக்கொண்டிருக்கிறார். கல்லூரி முதல்வி அவருடைய அன்பான தந்தையை கௌரவிக்கின்ற ஒரு நிகழ்வின் மேடையாக இந்த மேடையை பயன்படுத்தியிருக்கிறார். இந்த நிகழ்வை வழங்கிய கல்லூரியுடைய முதல்வி MSF ஷிஃபானா மேடம் அவர்களுக்கு நன்றிகளையும் அதை பெற்றுச் செல்கின்ற எங்களுடைய அதிபருடைய தந்தை அவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய தாயார் இறந்தாலும் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். இவருடைய சேவையின் மூலமாக சதகத்துல் ஜாரியா என்ற அந்த நன்மையின் மூலமாக அவர் மன்னரையிலே நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் சுவனம் அவருக்கு கிடைக்க வேண்டும் என்ற தூய பிரார்த்தனைகளோடு நாங்கள் தொடர்ந்து இணைந்து கொள்ள காத்திருக்கின்றோம். நிகழ்ச்சிகளோடு